சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திக்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் மகாலிங்கம். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க உள்ளனர். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுது. இந்த சந்திப்பு எப்ப நடக்க இருக்கு? தம்பி தமிழரசன், இந்த சந்திப்பு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தேமுதிக தலைவர்கள் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ தலைமையில் அவர்கள் நேரடியாக வந்து சந்திக்க இருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இந்த சந்திப்பு கூட்டணி தொடர்பான ஒரு விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்திப்பாக முதல்கட்ட சந்திப்பாக இருக்கும் என்று தேமுதிக வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எது மாதிரியான கோரிக்கை எல்லாம் முன்வைக்க போகிறார்கள், இரு தரப்பும் அந்த கோரிக்கைகள் எல்லாம் தேமுதிக தரப்பு எது மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்க போகிறார்கள், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எது மாதிரியான எதிர்பார்ப்புகள் தேமுதிகவிடம் வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை ஆழ்ந்து பேசி புரிந்துவதற்கான ஒரு கூட்டமாக ஒரு சந்திப்பாக இருக்கும் என்ற தகவலும் அரசியல் களத்தில் தற்பொழுது கசிந்து வருகிறது. இந்த கூட்டணி பரபரப்பான கூட்டணியாகவே இருக்கும், அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருப்பதாக மக்கள் நல கூட்டணி தரப்பில் அங்குள்ள தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தேமுதிகவை கூட்டணிக்கு தொடர்ந்து திமுக அழைத்து வரும் சூழ்நிலையில் அவர் தற்பொழுது மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கூட்டணி உறுதியாவது அல்லது அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, எது மாதிரியான உடன்பாடு இரண்டு அமைப்புக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு இந்த சந்திப்பினுடைய இறுதியில் அது குறித்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது விரிவான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தம்பி மகாலிங்கம், இந்த கூட்டணி விவகாரத்துல தேமுதிகவை சுற்றி தான் அரசியல் சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் வெளியாகி இருக்கு. அது அப்படிதான் நமக்கு தெரிகிறது. இந்த நேரத்துல திமுக மக்கள் நல கூட்டணி என பலரும் நெருங்கி வரும் நிலையில தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில அல்லது அவர்களுடைய கட்சியினர் மத்தியில பேசிக்கிறாங்க. நிச்சயமாக திவ்யா, நாம் தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால் தேமுதிக தலைமை தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும், அதில் எந்தவித பின்வாங்குதலும் இல்லை என்பதில் மிக தெளிவாக இருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி தன்னை தேமுதிகவை சேர்த்துக் கொள்வதில் பல்வேறு விஷயங்கள் உடன்படாமல் இருந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஒரு வேட்பாளரை அறிவிக்காமல் தான் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறது என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதனால் விஜயகாந்தை அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது. அதுவே கூட்டணி அமையாமல் போவதற்கு முக்கிய காரணமாகவே அரசியல் தளத்தில் பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதில் தேமுதிக இன்னும் தொடர்ந்து தயக்கம் காட்டுவதாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பலமுறை நேரடியாக அக்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்தும் கூட அது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த நகரும் தேமுதிக முன்னெடுக்கவில்லை. ஆக தேமுதிக சில விஷயங்களை இன்னும் பின்வாங்காமல் இருக்கிறது. ஒன்று, தொடர்ந்து தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்க வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளராக தான் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் நல கூட்டணியில் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட பிறகு இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது மக்கள் நல கூட்டணியால் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது மாதிரியான புரிதல் இரண்டு அமைப்புக்கும் ஏற்பட போகிறது என்பதை இன்றைய சந்திப்பின் பிறகுதான் நாம் தெளிவாக தெரிய வரும். திவ்யா.